ஒரு அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஒரக்காடு கிராமத்தில் மீட்கப்பட்ட 14.5 ஏக்கர் நிலத்திற்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் தொடர்பு இருக்கிறதா என கேள்வி எழுந்துள்ளதாக தற்போது அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். சுப்பிரமணியன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஒரக்காடு கிராமத்தில் 14.5 ஏக்கர் கிராம நத்தம் புறம்போக்கு நிலம் ஆக்கிரமிப்பில் இருந்து வந்தது. இது தொடர்பாக அந்த நிறுவனத்தினுடைய தனியார் சோப்பு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு சொந்தமானது. அந்த நிறுவனத்தினர் ஆக்கிரமிப்பு கட்டப்பட்டிருந்த இடத்தை ஆக்கிரமிப்பாளர்கள் அகற்ற வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக போலி பட்டா மூலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்ததும் தெரிய வந்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு மீட்கப்பட்டு வருவாய்த்துறை சார்பில் எச்சரிக்கை பலகை அங்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் ஆக்கிரமிப்பாளர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமித்தனர். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கும் நடந்து வந்தது. நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் கிராம மக்கள் வருவாய்த்துறையிடம் புகார் அளித்திருந்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் பொன்னேரி வட்டாட்சியர் மதிவாணன் தலைமையில் வருவாய்த்துறையினர் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஜேசிபி இயந்திரங்கள் உதவியோடு அந்த நிறுவனம் முழுமையாக வருவாய்த்துறையின் கட்டுப்பாட்டுக்கு வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலத்துடைய மதிப்பு சுமார் 150 கோடி இருக்கும் என்று வருவாய்த்துறை அதிகாரிகளால் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடம் பிரச்சனையால் தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்ததாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே சோழவரம் ஒரக்காடு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு கட்ட பஞ்சாயத்து பேசப்பட்ட காரணத்தினால்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த இட பிரச்சனையால் தான் இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை சம்பவம் நிகழ்ந்ததா என சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக விசாரணையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.